சாயிராம். ஜெய் சாயிராம். என் குழந்தையே, உனக்கு ஒரு விஷயத்தை உன் அப்பா சொல்வதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இனியும் உன் காலத்தை கடந்து விடாதே. இன்றோடு உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் பிறக்கப் போகிறது. உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமாக இரு என் கண்மணியே. உன் அப்பா எப்பொழுதுமே இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. எந்தவித ஆபத்திலிருந்தும் நீ பரிபூரணமாக காப்பாற்றப்படுவாய். எந்தவித பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய். எந்த ஒரு இன்னல்களிலிருந்தும் நிச்சயமாக வெளியே வந்து விடுவாய் என்று நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு.
நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயமான ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தை கையில் வைத்துக்கொண்டு நீ ஏன் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நல்ல நேரமெல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயம் ஏன் மன வருத்தத்தோடு இருக்கிறாய்? கவலைப்படாதே. அனைத்து கவலைகளையும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன் அப்பா உனக்கு நல்லது செய்யவே காத்து கொண்டிருக்கையில் வீணாக ஏன் உன் மனதிற்கு போட்டு இவ்வளவு குழப்பத்தை திணித்து கொண்டிருக்கிறாய்? நல்லது நினை. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். நான் சொல்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை முழுவதுமாக நம்பு. என்னுடைய நாமஸ்மரணத்தை எப்பொழுதும் உன் வாயால் உச்சரித்து கொண்டே இரு. சோகம் வந்துவிட்டாலோ வேதனை வந்துவிட்டாலோ என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்வு பிரகாசமடையப் போவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்தியே தீருவேன். சோதனை அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷமும் சுகமும் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள். உன் வேதனையை தீர்க்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்கு இந்த மனவேதனை உனக்கு? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த துன்பத்திலிருந்து மிக விரைவாக நீ வெளியே வரப்போகிறாய். இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கப் போகிறது. நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். அதற்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன். உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகிறாய். உன் உயிரை நீ கரம் பற்றத்தான் போகிறாய். தீப ஒளி சாட்சியாக சொல்கிறேன் கேள். உன் போராட்ட வாழ்வு முடியப் போகிறது. உன் வாழ்விற்கு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது. என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் உள்ள தடையெல்லாம் விலகி அதிர்ஷ்ட காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உன் மனதிற்கு இனியமையானவர், உன் மனதிற்கு வேண்டியவர் உன்னை நோக்கி வருவார். மனம் திருந்தி நான் அவரை வரவேற்பேன். இது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் 1000 கஷ்டங்களும் 1000 வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தை போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன். காத்து வழி நடத்துவேன்.
எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடிக் கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது, உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையிலிருந்து, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். வழியில் எதிர்பார்த்து அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் வேதனை தாங்க முடியாமல் சில சமயம் மற்றவர்களிடம் அதை புலம்புகிறாய். உன் சாயப்பாவிடம் வந்து கண்ணீர் சிந்தி அழவும் செய்கிறாய். நமக்காக உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மை காப்பாற்ற, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க எவருமே துணைக்கு இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். பிரியமான குழந்தையே, யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையை மீட்டெடுப்பார்களா? நல்ல வழியில் அழைத்து செல்வார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாயே. உனக்காக உன் அப்பா உன் அருகிலேயே நின்று கொண்டிருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா? புரியவில்லையா? அல்லது புரியாமல் நிற்கிறாயா? என் பிரியமான குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத கஷ்டத்தை எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதே இல்லை. கஷ்டத்தை உருவாக்குவேனே தவிர, அது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை நான் உருவாக்குவேன். அப்படியில்லாமல் நீ வாழ்க்கையே வெறுப்பதற்காக அந்த போராட்டம் உனக்கு உன் அருகில் வரவே வராது. அதற்காகவும் நான் அந்த போராட்டத்தை உருவாக்குவதும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீ இப்படி மனப்போராட்டத்தோடு புலம்பிக் கொண்டே இருந்தால் அதற்கான தீர்வை எப்படி உன்னால் யோசிக்க முடியும்? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். அதை தேடி கண்டுபிடிப்பது ஒவ்வொருவரின் கடமை. அந்த தீர்வு வரும்பொழுது அந்த வாய்ப்பை பக்குவமாக பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதில் சிந்தனைதான் இருக்க வேண்டுமே தவிர, பிரச்சனை வந்துவிட்டதே, அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீளப்போகிறேன் என்று தெரியவில்லை, வாழ்க்கையே வீணாகிவிட்டது, என்னை காக்க யாருமே இல்லை, என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. என் குழந்தையே, நன்றாக மனதில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத பிரச்சனைகளை நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எப்பொழுதும் நான் கொடுக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, எப்படி வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் உன்னுடைய அனைத்து சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை நீயே ஏற்படுத்திக்கொள். உனக்கு அதிகமாக கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் மிகுதியான சந்தோஷம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த ஒரு தகப்பனுமே தன் குழந்தை கண்ணீரோடு நிற்கும் பொழுதும், யாருமே இல்லாமல் நிர்கதியாய் நிற்கும் பொழுதும் அப்படியே பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார்கள். இதுதான் ஒரு தகப்பனின் கடமையும் கூட. அப்படி அவர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதே ஒரு தகப்பனின் கடமை. அந்த கடமையை நானும்
என் பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். அந்த கடமையிலிருந்து எப்பொழுதும் நான் மீளவே மாட்டேன். உனக்கு தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. பொறுமையோடு நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் அந்த காரியத்தை வெற்றியடைய உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். நிச்சயமாக இருப்பேன். எனவே என் குழந்தையே, நடக்குமா நடக்காதா என்று எப்பொழுதும் யோசிக்காதே. எதிர்மறை சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எப்பொழுதும் நான் வெற்றியடைவேன், நான் நினைப்பது நடக்கும், என் வாழ்வில் அதிசயம் நிகழும், சாயப்பா அதை நிகழ்த்தி தருவார் என்று நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து உனக்கு எந்தவித பயமோ பதட்டமோ வேண்டாம். ஏனென்றால் நீ செழிப்போடு இருக்கும் அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலமே நானாக இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? நடப்பது எல்லாம் நன்மைக்கே என நம்பு. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நல்ல காலம் நல்ல நேரம் எப்பொழுது வேண்டாலும் வரும். அது இன்றாக கூட இருக்கலாம். நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாக காத்திரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளை உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல நிகழ்வு ஒன்று நாளை நடக்கவிருக்கிறது. சந்தோஷமாக இதை முழுவதுமாக கேள். அதற்கான அறிகுறி நிச்சயமாக இன்றே உனக்கு தெரியும். அமைதியாக என்னுடைய வாக்கை கேட்டு அதன்படி நடந்து கொள். பொறுமையாக காத்திரு. அந்த பொறுமை நிச்சயமாக உனக்கு கனி தரும். எப்பொழுது நீ விழுந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழ வேண்டும். நான் உன் கையை பிடித்து தூக்கும் பொழுது தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை பிடித்துவிடலாம். எப்பொழுதுமே யாருக்கும் தீங்கு இழைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். அது உணவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடியவில்லை என்றாலும் நல்ல வார்த்தைகள் 4 வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரும் வார்த்தைகளாக சொல். நீ சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அது ஊன்றுகோலாக இருந்து அவர்கள் வாழ்வில் அவள் முன்னேறினால் நிச்சயமாக அந்த புண்ணியம் உன்னை வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லை எது என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள். எப்பொழுதுமே உனக்கான விடியல் நல்ல விதமாகவே விடியும் குழந்தையே. உனக்கு என்று ஒரு எல்லையை அமைத்து கொண்டு அதற்குள்ளவே வாழ நினைக்காதே. எப்பொழுதுமே நீ நினைக்கும் வாழ்க்கை நீ நினைப்பது போல் இருப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைகளின் வலிமைகள் படி, பாவ புண்ணியத்தின்படிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிகழ்ந்து கொண்டும் இருக்கும். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லை. ஆனால் நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம் உள்ளது. அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு நீ நினைக்கும் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள். நீ சோர்ந்து போய் இருக்கும் காலத்தில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசமாக இருக்க முடியாது. சூரியனுக்கே இந்த நிலைமை வந்துவிட்டால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமென்றால் அந்த விஷயத்தை உன்னால் செய்யவும் முடியும், செய்து காட்டவும் முடியும். எனவே கனவு காண், அதை செய்து முடி. வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நம்மளுடைய உழைப்பால் அதை தேடிக்கொள்வது. உன்னுடைய திறமையில் முதலில் நீ கவனத்தை செலுத்து. வாய்ப்பு உன்னை தேடி வரும். மிக பிரகாசமாக உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை உனக்கு கொடுக்காமல் விட்டு விடுவேனா? நிச்சயமாக வாய்ப்பு உன்னை தேடி வரும் பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி படிகட்டில் ஏற துவங்கு.
ஒவ்வொரு படிகட்டாக நீ ஏறும் பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பாவும் அந்த படிகட்டில் நிற்பேன் உனக்கு முன்பாக என்பதை மறந்து விடாதே. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. அதுபோல் உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். நான் எப்படி உன்னை விட்டு விலகுவேன்? உன்னுடைய ஒவ்வொரு அடிக்கும் முன்னும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ வெற்றிக்கான வழியில் செல்கிறாயா என்பதை பார்த்து கொண்டு கவனித்து கொண்டு, என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. அப்படி நினைத்து பார்க்காதே. ஏதோ ஒரு காரணத்தினால்தான் உன் அப்பா உன்னை காப்பாற்றியிருக்கிறார். அந்த எண்ணங்கள் நிறைவேற விடாமல் என்று மகிழ்ச்சிக்குள் மனதை நிம்மதிப்படுத்திக்கொள். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்று மனதார நம்பு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே இருக்கும். கடந்த காலத்தை நினைக்காதே. நினைத்து நினைத்து வருந்தாதே. கண்ணீர்தான் உனக்கு வரும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே. பயம்தான் வரும் குழந்தையே. இந்த நிமிடம் இந்த நொடிதான் உண்மை. அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழு. நல்லதையே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நான் சொல்கிறேன் கேள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு உன் மனதில் இருக்கும் பயத்தை அறவே ஒழித்துவிடு. உன் வாழ்வை ஒளிர செய்ய நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையாகிய உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் உன் சாயிநாதர்? எப்பொழுதுமே யாரையும் திட்டாதே. சாபம் விடாதே. கெடுதல் நினைக்காதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கான பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நீ ஏன் பயப்படுகிறாய் பிள்ளையே? கண்மணியே, உன்னுடைய தேடல் நேரமெல்லாம் முடிந்துவிட்டது. இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ தேடி வந்த காலமெல்லாம் முடிந்துவிட்டது. இனி காலமே உன்னை தேடும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் நன்மையாகவே கைகூடும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் பிள்ளையே. உன் வளர்ச்சியை அதிகப்படுத்துவேன் நிச்சயமாக. நீ மென்மேலும் சிறந்து விளங்கிட நான் நிச்சயமாக வழிவகுப்பேன். உன்னை பல மடங்கு பெருக பண்ணுவேன். உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள், துரோகம் செய்தவர்கள் முன் அவர்களே உன் வளர்ச்சியை கண்டு அதிசயிக்கும் வகையில் மேன்மைப்படுத்துவேன் என் பிள்ளையை. அதற்கான தீவிர முயற்சியில் முழு வேகத்தோடும் உத்வேகத்தோடும் ஈடுபாடோடும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள். நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்வில். வெற்றி வரப்போகிறது உன் வாழ்வில். தங்கமே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன்னை நான் சோதிப்பேனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். என் பிள்ளையாகிய உனக்கு வேண்டிய அனைத்தையும் அள்ளி அள்ளி தரவே உன் சாயப்பா ஆசைப்படுவேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை கைவிட்டு விடுவேனா? பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். உன்னை தூற்றியவர்களும் போற்றுவார்கள். உன்னை ஏளனமாக பேசியவர்களும் உன்னை அண்ணாந்து பார்ப்பார்கள். உன்னுடைய பாசத்திற்காக ஏங்கி தவிப்பார்கள். சந்தோஷமாக இரு. உன் வாழ்வு மாறப்போகிறது. நாளை உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமாக இரு. கவனமாகவும் இரு. பொறுமையாகவும் இரு. நம்பிக்கையோடும் இரு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்வில் வெற்றி என்னும் திசையை நோக்கி, வெற்றி என்னும் வழியை நோக்கி உன்னை நகர்த்தி கொண்டே இருக்கும். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக நீ வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு.
புண்ணியத்தை தேடி கோவில் கோவிலாக ஆலயம் ஆலயமாக செல்வதை விட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்வதே மிகப்பெரிய புண்ணிய செயலாகவே இருக்கும். அந்த புண்ணியத்தை அதிகமாக சேர்த்துக்கொள். அந்த புண்ணியமே உன் வாழ்வில் உன்னை மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இன்று நீ ஒருவருக்கு செய்வது வேறு வழியாக மற்றவர்கள் ரூபமாக அது உன்னிடம் வந்து சேரும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். வந்து கொண்டேதான் இருக்கும், போய்கொண்டேவும் இருக்கும். வந்து வந்து போவதுதான் வாழ்வு. அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். பழகுபவர்கள் சில சமயம் உனக்கு கொடுப்பது வலியாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம். ஆனால் சில சமயம் உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த வழியாக கூட இருக்கலாம் அந்த வழி. எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. யாராக இருந்தாலும் கஷ்டம் வரும் பொழுது அடுத்த இடம் தேடுவது தாயின் மடியாகத்தான் இருக்கும். அது எல்லோருக்கும் பொருந்ததுதான். ஏனென்றால் இந்த உலகில் எதிர்பார்ப்பே இல்லாத நிலையான அன்பு தாயின் அன்பு மட்டுமே. உன்னிடம் உண்மையாக இல்லாத அன்பிற்காக ஏங்கி உன்னுடைய மனதை இறக்கி சென்று அவர்களுக்காகவே நினைத்து அவர்களையே நினைத்து உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே, வேதனைக்கு ஆளாகாதே. மற்றவர்களிடம் பொய்யாக நடித்து பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவதில் தவறே இல்லை. பொய்யாக நடிக்க வேண்டாம், உண்மையாக இரு. நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவது என்பது மிக மிக கடினம்தான். உன்னை போல் உன்னுடைய நல்ல எண்ணம் போல் இதுவரை யாருமே பிறந்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவரைப் போல நீ வாழ வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய்? மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழும் நீ மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவே வாழும் உன்னுடைய மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டுமானால் உன்னை உதாசீனம் செய்யலாம், வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் உன்னுடைய நல்ல மனம் உன் அப்பாவிற்கு நன்றாகவே புரியும். மற்றவர்களுக்கும் உன்னுடைய நல்ல மனம் கூடிய விரைவில் புரியும். புரிந்து கொண்டு உன்னை நெருங்கி வருவார்கள். அதுவரை பொறுமையாக இரு. வாழ்வே வெறுத்துவிட்டது என்று புலம்பாதே. உன் வாழ்விலும் பிரகாசம் வரும், உன் வாழ்விலும் மாற்றம் வரும், உன் வாழ்விலும் அதிசயம் நடக்கும். கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வருத்தம் உன் மனதில்? எது வந்தாலும் நிம்மதியாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய நல்ல இதயம் பல பேர் பதம் பார்த்து துடித்து கொண்டிருக்கும் உன் இதயம் மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகும் அந்த நல்ல நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகிறது. நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கப் போகிறது. அந்த நொடி சந்தோஷமடைந்து முகமலர்ந்து ஓடோடி வந்து சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே நன்றி, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நீங்கள் கூறியது போலவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காடப் போகிறாய். நன்றி மேல் நன்றி கூறத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? என் வாக்கு உண்மையாகும் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் பொறுத்திருந்து பார், எல்லாம் உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயமாகவே நடக்கும். ஏதோ ஒரு இடத்தில் உனக்கான வெற்றியை அந்த இறைவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்பதை முழுவதுமாக நம்பு. உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை காலம் ஓயாது, நானும் ஓய மாட்டேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே எதற்குமே கலங்காதே. அழகான புன்னகையை மறைத்துவிட்டு 1000 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்வது போல நடிப்பது
எதற்குமே பயம் தராது வாழ்வு என்றால் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக அமைய வேண்டும். நடித்துக்கொண்டே வாழவும் முடியாது, வாழ்ந்து கொண்டே நடிக்கவும் முடியாது. உண்மையாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். மகிழ்ச்சியை வேறு எங்கும் போய் தேடாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே உன்னை நிறைத்து கொள்ளும். எனவே எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் கண்களிலிருந்து கண்ணீரே வந்தாலும் சரி, உன் முகத்தில் புன்னகையை வைத்துக்கொள். அந்த புன்னகையே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும்.